பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு 100 நாள் பெயர் மாற்றத்தை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டம் நடைபெற்றது. எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை கொடுத்தாலும் அவங்களுக்கு முழு சம்பளம் ஏறுறது கிடையாது. ஊராட்சி அலுவலகம் முன்பு வந்துடுவாங்க. அவங்கள வண்டியை கொண்டு வச்சு தான் வேலைக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறது ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இருந்தாலும் எங்கள் மாற்றுத்திறனாளி அதை எதிர்பார்க்கறது கிடையாது. நாங்கள் வர்றோம், வேலைக்கு வர்றோம் தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 100 நாள் பணித்தள பொறுப்பாளர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடையாது, இப்போதைக்கு வேலை கிடையாது, வேலை வெட்டி குளத்தில் வேலை பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகளெல்லாம் வச்சு எல்லா இந்த கரம்பக்குடி ஒன்றியத்தில் உள்ள அத்தனை ஊராட்சியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு கோரிக்கையாக இதை வச்சனால தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டம். இப்போ 100 நாள் வேலையை பேரையும் மாற்றிட்டாங்களா, அதனால சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டத்தை தான் நடத்திட்டு இருக்கோம். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு காமராசர் நகர் பகுதியில் மைதானம் ஒன்றில் மண்ணுளி பாம்பு இருப்பதைக் கண்டு அங்கு விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்று சுமார் 5 கிலோ எடையுள்ள மண்ணுளி பாம்பை பிடித்து பேர்ணாம்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டத்தில் பணிபுரியும் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தங்களுக்கு தொழிலாளர் நல சட்டங்கள் படி நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும், அரசு ஊழியர்கள் போல் தங்களுக்கும் மாவட்ட அலுவலகத்தில் இருந்து பணியாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனுக்களை ஆட்சியர் ஆகாஷிடம் அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் விராட்டிக்குப்பம் கிராமத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் பானை மற்றும் அடுப்பு தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தங்களது தொழில் படிப்படியாக நலிவு அடைந்து வருவதாகவும் பொங்கல் அரசு தொகுப்பில் பானை மற்றும் அடுப்பு போன்ற மண்பாண்டங்களை சேர்த்து கொடுத்து ஆதரவளிக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆனா ஐயா அவர்கள் 3000 ரூபாய் போட்டுருக்காங்க. அந்த 3000 ரூபாய் கூட ஒரு 250 ரூபா கொடுத்து டோக்கன் கொடுத்தா அவங்களே வாங்கிக்குவாங்க. அதுக்கு ஒருத்தர் நாங்கள் போய் பேசும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் கரும்பை வாங்கி குடோனில் அடிக்கிறோம், இதை சர்க்கரையை வாங்கி மூட்டையை அடிக்கிறோம், அரிசியை வாங்கி மூட்டையை அடிக்கிறோம், உங்கள் பானையை வாங்கி எங்கே நாங்கள் அடிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நாங்கள் என்ன விளக்கம் கொடுத்தோம் என்றால், நீங்கள் போயிட்டு பானை கொள்முதல் நீங்கள் வாங்க வேண்டாம், ஆனால் எங்கள் போல சங்கத்தினரை அணுகி அவர்களிடம் ஒரு பானை ஒரு அடுப்பு என்ன விலை என்று பேசி அதுக்குள்ளான நிர்ணயம் பண்ணிவிட்டு ஒரு 100 ரூபாயோ 150 ரூபாயோ 200 ரூபாயோ 250 ரூபாய் நிர்ணயம் பண்ணி அதை கொள்முதல் பண்ணிவிட்டு ஒரு டோக்கனை கொடுத்தால் போதும். இந்த ரேஷன் கார்டை கூட நெசவாளர்களுக்கு ஊக்கப்படுத்துறீங்க, விவசாயிகளை ஊக்கப்படுத்துறீங்க, அதுபோல் எங்கள் மண்பாண்ட தொழிலாளர்களையும் ஊக்கப்படுத்தும் விதமாக எங்களுக்கு அந்த ஒரு டோக்கனை கொடுத்தால் அந்த டோக்கனை கொண்டு போய் அவர் வங்கி கணக்கில் எங்கு வைத்திருக்கின்றாரோ அந்த வங்கியில் அவர் செலுத்தி பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். தயவுசெய்து இதை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விருதுநகர் போக்குவரத்து துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி சாலை விபத்தை தடுக்கும் வகையில் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு பெயரில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது தொடர்பான இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக சாலை விதிகளை பின்பற்றுதல் மற்றும் சாலை பாதுகாப்பு உறுதிமொழியை வாகன ஓட்டிகள், காவலர்கள், ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் எடுத்துக்கொண்டனர். திருவள்ளூரில் புதிய அத்தியாயமாக ஜல்லிக்கட்டு வீரர் ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது போன்ற பிரம்மாண்டமாக நிறுவப்பட்ட சிலையினை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திறந்து வைத்தார். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே உள்ள ரவுண்டானாவில் நிறுவப்பட்ட இந்த சிலையின் முன் நின்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் 1235 மாணவிகளுக்கும், மருத்துவக் கல்லூரியில் பயிலும் 228 மாணவ மாணவிகளுக்கும் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் அருணா, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை நகராட்சி 6வது வார்டில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் ஈமகிரியை மண்டபம் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சுதா அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் செல்வராஜ், நகர்மன்ற உறுப்பினர் ரிஷிக்குமார்,
மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள சிறுவாக்கத்தில் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையில் பள்ளம் பறித்து மண் திருடப்பட்டதால் சவத்தை எடுத்து சென்றவர்கள் பாதி சாலை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பாதி சாலை தோண்டப்பட்டதால் மீதி சாலை எந்நேரமும் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாள்பேட்டை வளையாம்பட்டு இடையே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலம் அடியில் வயர்களை கொளுத்தி வருவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.